அப்போ கோர்ட் உங்களுக்கு வேற லாயரை நியமிக்கலாமா? இல்லை மேடம், என் லாயர் மாயாவுக்கு யதார்த்தமாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் தான் நான் நினச்சேன். ஆனால் நடக்கத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களாம் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மேடம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் பொய்க்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. போலீஸ் சப்மிட் பண்ணிருக்கிற எல்லா ஆதாரங்களுமே உண்மையான சாட்சியங்கள். இந்த வினையோட இன்வெஸ்டிகேஷன் ஹிஸ்டரிய பார்த்தாவே தெரியும், முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கும். பொய்ய சொல்லி இந்த வழக்க திசை திருப்புறதுல தான் குறியா இருக்காரு. அதனால இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க பெருசு பண்ணி கூடாது யுவர் ஆனர். இந்த நீதிமன்றத்துல எல்லாருக்கும் அவங்க கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சாரி யுவர் ஆனர். மேடம், என் தரப்பு நியாயங்களை நானே சொல்லி வாதாட எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. ப்ரோசீட். யுவர் ஆனர், போலீஸ் சொன்ன மாதிரி கார்த்திக் அன்னைக்கு நைட்டு மித்ரா தனியாக அந்த ரூமில் இருக்கும்போது போனது, அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணது எல்லாமே உண்மைதான். அதனால் வேற வழி இல்லாமல் மித்ரா அவனை தள்ளி விட்டப்போ கார்த்திக் செவத்தில் போய் மோதி சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்தது எல்லாமே உண்மைதான் யுவர் ஆனர். அதை நாங்கள் மறுக்கவே இல்லை யுவர் ஆனர். ஆனால் அப்போ இருந்த பதட்டத்துலேயும் குழப்பத்துலேயும் இது வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பழக்கப்படாமல் வளர்ந்த நாங்கள் கார்த்திக் செத்துட்டதா தப்பாக நினச்சிட்டோம் மேடம். அதனால பாடியை யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ண பார்த்தோம். அதையும் நாங்கள் மறுக்கல யுவர் ஆனர். ஆனால் புதைச்ச இடத்துல கார்த்திகோட பாடி இல்லாமல் வெறும் துணி தான் இருக்குன்னு பார்த்தப்போ எங்களுக்கும் எங்கள் லாயரான மாயாவுக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை கார்த்திக் தப்பிச்சு போயிருப்பானோன்னு நாங்கள் யோசித்தோம். அந்த கோணத்தில் எங்களுக்காக வெளியிலேருந்து மாயா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வர வழியில் மயக்க தெளிஞ்சு கார்லேருந்து கார்த்திக் தப்பிச்சு போயிட்டான். அவன் ரத்த காயத்தோட வெளியில் நடந்து போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கதை மாயா கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லை மேடம், வேறு சில முக்கியமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறதாவும் மாயா எங்ககிட்ட சொன்னாங்க. இந்த சூழ்நிலையில தான் மாயா கோர்ட்டுக்கு வந்துட்டா இதோ இவங்களோட திட்டத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி நடமாட விடாம பண்ணிட்டாங்க. மேடம் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் மேடம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. 1000 குற்றவாளியும் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது மேடம். மேடம், நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து என் மாமாவும் மனைவியும் நிரபராதி தான். இப்போ எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு மேடம். மேடம், எனக்கு ஒரு 24 மணி நேரம் மட்டும் பெயில் கொடுத்தீங்கன்னா இந்த ஆதாரங்களை எல்லாமே போலி நிரூபிச்சு உண்மையான ஆதாரங்களை எப்படியாவது இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுற ஒரு ஆனர். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க. மிஸ்டர் வினய், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கான நியாயத்தை கோர்ட்ல சொல்லத்தான் என்னால வாய்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, ஒரு குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கு என்னால பெயில் கொடுக்க முடியாது. சரி, இதெல்லாம் போலி ஆதாரங்கள்னு சொல்றீங்க. ஆனா பாடியோட டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது. தேன்மொழி பாடிய ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் என்ன சொல்றது மேடம், எல்லாமே சுத்த பொய் தான். அந்த பாடி கார்த்திகோடது இல்லை மேடம். எனக்கு டிஎன்ஏ பத்திலாம் எதுவும் தெரியாது. ஆனா தேன்மொழி பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேன்மொழி முன்னாடி என் மேல ஆசைப்பட்டாங்க மேடம். நான் கல்யாணம் மனவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னையும் என் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய கேம் ஆடினாங்க. ஆனா கடைசியா அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இப்போ இதோ ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் பழி தீர்க்க பார்க்கறாங்க மேடம். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத தகவலை கொடுத்து இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கறாரு. இவங்க 3 பேருமே குற்றவாளிங்க தான். அதுக்கு போதுமான ஆதாரங்கள் எல்லாம் கோர்ட்ல கொடுத்தாச்சு. இதுக்கு மேல இவர் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேல நீங்க தான் யுவர் ஆனர் நல்ல தீர்ப்பா சொல்லணும்.
இந்த வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு வாக்குமூலங்கள் கேட்கப்பட்டு விட்டன. கார்த்திக் கொலை வழக்கின் தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படும். கோர்ட் சர்ஜன்ட். டேய், சில பேரை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அவன் தாண்டா நீ. ஆமாம், இந்த ஆளை பார்த்தா கூட தான் சேத்துல ஒரு எரும மாடை பார்க்குற மாதிரி ஒரே அவசரமாக இருக்குது. இந்த ஆள் மற்றவனை பற்றி பேசுகிறான். இதோ இப்போ முறைக்கிற பாத்தியா? கொஞ்சம் கூட போலீஸ்ன்ற பயம் இல்லாம. இதனால தான்டா உன்னை தூக்கி உள்ள போறதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுது. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான். 4 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பா ஆயுள் தண்டனையாவது கிடைக்கும். ஏன்னா கொடுத்திருக்கிற எவிடன்ஸ் அப்படி. நீ என்னமோ விசாரணையில சீனை போட்டியாம, இப்ப பாத்தியா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாம கேஸ முடிச்ச பாத்தியா? ஏதோ உன் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப பாசமாம. இன்னைக்கு தூக்கி உன்னைய ஒரு பக்கம் அவள ஒரு பக்கமா போட்டுருவாங்க. அப்புறம் நீங்க பாக்குறதுக்கோ பேசுறதுக்கு கூட முடியாது. பாவம், என்ன செய்ய போறியோ? யோ, என்னையாச்சு சார்? இதோ பார்க்குறேன் சார். என்னன்னு பாரியா? ஓகே சார். பார்த்துட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் பாரியா? ஓகே சார். மித்ரா, சாரி மித்ரா, எனக்கு ஒரு வழி தெரியல மித்ரா. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா இப்போ அந்த சொன்ன மாதிரி தான் நடக்கும். நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் மித்ரா. என்ன சொல்றீங்க வினய்? உண்மைதான் சொல்றேன் மித்ரா. என்ன மன்னிச்சிட. இப்போ நான் போறேன். ஆனால் கண்டிப்பாக மறுபடியும் வந்து உன்னை நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பார்த்துக்கோ. ஐயோ வினய், என்ன பண்ண போறீங்க? வினய் வேண்டாம். வினய், ஏய், நீ எதுக்கு வெளியே வர? உள்ள போ. சார் அது யோ, சொல்றேன்ல, உள்ள போ. அது சார் அது என்ன? ஏய், சொல்றேன்ல, போடா. ஏய், மாப்ள, 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 டேய், மாப்ள, நில்றா. டேய் மாப்ள, மாப்ள. வினய்,
என்னம்மா இது? ஏன் இப்போ தப்பிச்சு ஓடுறான்? நம்மள காப்பாத்த போறாரா மாமா? எங்கேயா போனா? தெரியல சார். இடியட், எவ்வளவு தடவை நான் படிச்சு சொன்னேன் இந்த கேஸ் எவ்வளவு முக்கியம்னு. இப்படி வெண்ண திரண்டு வர நேரத்துல பானை உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துருக்கிற. கைக்கு வர மாதிரி இருந்த கேஸ இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியா? அவன் சைடுல லாயரும் யாரும் இல்ல. அவன் பேசின எந்த பேச்சும் கோர்ட்ல எடுபடல. கொஞ்ச நேரம் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருந்தா 4 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமா வந்திருக்கும். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறியா? உன்னால என்னையா சொல்றது? சாரி சார், சத்தியமா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல சார். யோ, நீ தானே சொன்ன அவன் கேஸ்ல இருந்து தப்பிக்க என்ன வேணாலும் செய்வான்னு. சொன்னியா இல்லையா? எஸ் சார். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? உஷாரா இருந்திருக்கணுமா இல்லையா? சார், நான் அலர்ட்டா தான் சார் இருந்தேன். நீ அலர்ட்டா இருக்கிறப்பவே அவன் உன் கண்ணு முன்னாலேயே இறங்கி ஓடி போயிருக்கானையா. உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி சொல்றதுக்கு? இத சொல்றதுக்கு தான் யூனிஃபார்ம் மாட்டிட்டு வரியா? ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து என்னாச்சுன்னு பிரஷர், இன்னொரு பக்கம் அந்த கார்த்திக் ஃபேமிலி. இப்படி எல்லா பக்கமும் என்ன கேள்வி கேட்டு டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சதுன்னு வையே, இனிமேல் 10 நாளைக்கு நாம தான் அவங்களுக்கு தீனி. அந்த அக்யூஸ்ட், அவன் பேர் என்ன? வினய். நீ சொன்னதுக்கு அப்புறம் நானும் அவனை பத்தி விசாரிச்சேன். வெளிநாட்டுல படிச்சவன். இவ்வளவு நாளா உள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப தப்பிச்சு வேற போயிருக்கான். கண்டிப்பா இந்த கேஸை டைவர்ட் பண்ண என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவான். இது தேவையா நமக்கு? நீ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இடியட். எனக்கு தெரியாது நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ எதுவுமே எனக்கு தெரியாது. 4 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சாகணும். அவன் கோர்ட்டுக்கு வந்தாகணும். அப்படி வரல இந்த கேஸ் இன்னும் தள்ளி போகும். கோர்ட்டுக்கு லீவ் வேற வருது. இந்த சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா இல்லையா? யோ, வாயை திறந்து சொல்லியா? புரியுதா இல்லையா? புரியுது சார், நல்லா புரியுது. என்ன புரியுது? வினய கோர்ட்டு கூட்டிட்டு வரலன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். உனக்கு வெறும் இஷ்யூ தான். ஆனா எனக்கு அது எவ்வளவு பெரிய பிரஷரை கிரியேட் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. அதனால 4 மணிக்கு அவன் கோர்ட்டுக்கு வந்தாகணும். நீ தான் பொறுப்பு. சொல்லு, என்ன செய்ய போற? நான் பிடிச்சிடறேன் சார், கண்டிப்பா பிடிச்சிடறேன் சார். சொல்லாத, செய். எஸ் சார். எல்லாரும் அப்பவே சொன்னாங்க, அன்பு மாதிரி சீனியர் ஆபீசர் டீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேஸ இப்படி ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறீங்களா, இது செட் ஆகுமான்னு கேட்டாங்க. நான் தான் நீ கொடுத்த பில்டப்பை நம்பி உன்கிட்ட இந்த கேஸை கொடுத்தேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ நல்லா செஞ்சுட்டயா. சார் ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார்.
அவனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். என்னையா பிளான் வச்சிருக்க? சார் அது வந்து புடிச்சிருவேன்னு சொல்ற, எப்படி பிடிப்ப? என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு. வினய் மட்டும் என் கையில கிடைச்சான், என்கவுண்டர்ல அவனை போட்டு தள்ளிடுவேன். கிடைப்பான் கண்டிப்பா என் கையில கிடைப்பான். யோ சார் என்னையா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ நின்னுட்டே இருக்கிற? ஏதாவது பிளான் வச்சிருக்கிறியா இல்லையா? சார் அவன் போகும்போது அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனான் சார். கண்டிப்பா அவன் எங்க போனான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை நாள் கொஞ்சம் டீசெண்டா இருந்தனால கொஞ்சம் அசைச்சு பாக்குறாங்க. இன்னைக்கு அவளுக்கு செல்லதுரை யாருன்னு நான் காட்டுறேன் சார். அவளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல அவன் தன்னால வருவான் சார். அப்படி வரல, அந்த லாயர் மாயா கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கிறதா சொல்லி கோர்ட்ல பேசிக்கிட்டு இருந்தான் சார். அவன் கண்டிப்பா அவளை பார்க்க அங்கேதான் போயிருப்பான். நான் அங்கே போய் பார்க்கறேன் சார். என்னத்தையோ பண்ணி தொலை. நீ உனக்கு எவ்வளவு பெரிய டீம் வேணாலும் எடுத்துக்க, ஆனா அவன் இல்லாம என் முன்னால வந்து நிக்காத. கிளம்பு போ. ஓகே சார். கையில மாட்டினா சித்தான். என் கண்ணுல மண்ணத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப நான் எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவன் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஹலோ, ஏதாவது டீடைல் கிடைச்சதா? சார் இன்னும் தெரியல சார். என்ன இன்னும் தெரியலையா? யோ, அங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா கிடைக்கலன்னு சொல்றீங்க. சார் எல்லா சைடும் தேடிட்டேன் சார், அவனை காணோம் சார். அவன் என்ன ஸ்பைடர்மேனா அப்படியே நூல் விட்டு தப்பிக்க? அங்கதான் இருப்பான். உங்களுக்கு தேடுறதுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லுங்க. சார் அவன் போன எல்லா வழியிலும் தேடிட்டு இருக்கேன் சார். அவன் போன ரூட் எல்லாம் பார்த்தாச்சு. யோ, அவன் போன வழியில இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஆட்டோ, கார், பைக்குன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இன்னும் அவன் 1 மணி நேரத்துல கிடைக்கணும். சார் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமே சார். யோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா. நான் சொல்றதை மட்டும் செய்யா. சரி சார். என் கையில மாட்டு, அப்புறம் இருக்குடா உனக்கு. சார் சார் வணக்கம் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் சார். முக்கியமான விஷயமா? என்னது? சாரி சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. சார், வினய் கார்த்திகை புதைச்ச இடத்தை கண்டுபிடிச்சு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அவன் நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான் சார். நம்மளை அலைய விட தான் பார்த்துருக்கான். ஆமா சார், கார்த்திகோட ரிலேட்டிவ் தேன்மொழி பாடி ஐடென்டிஃபை பண்ணி இது எங்க மாமா தானே கதறி அழுதாங்க சார். குட். எல்லாம் முடிஞ்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸை முடிச்சிடலான்னு பார்த்தா அந்த வினய் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டாங்க சார். ஓ சரி, இதுல நான் என்ன செய்யணும்? சார்,
அந்த வினயை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவான். நம்ம கிட்ட இவ்வளோ சாலிடா ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சதும் எப்படி அதுல இருந்து டைவர்ட் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னு தான் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் ஃபேமிலி ஜெயில இருக்கு. இப்ப அவன் எஸ்கேப் எங்க போயிருப்பான்னு ஒரே குழப்பமா இருக்கு சார்.